ஈரோடு மாவட்டம் சாமிக்கவுண்டம்பாளையம் பகுதியில் சேலம் ரவுடி வெட்டி கொல்லப்பட்டது தொடர்பான பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம். மேகநாதன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாக முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கும் தகவல் என்ன? வணக்கம். சேலம் மாவட்டத்தில் 2 கொலை வழக்குகள் உட்பட 14 வழக்குகளில் இருந்து வந்த பிரபல ரவுடியான ஜான் சண்முகா என்கிற ரவுடி இன்று நசீனூர் பகுதியில் வைத்து 10 பேர் கொண்ட கும்பலால் சாணக்கிய என்பவர் 10 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெருபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்தான தற்பொழுது அந்த வீடியோ காட்சிகள் ஒன்று வெளியாகியுள்ளது. இதில் பார்த்தோமான மனைவியின் கண்முன்னேயே அந்த 10 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக பட்டா கத்திகளால் ஜான் வெட்டும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் இது தொடர்பாக தகவல்கள் வெளியிருந்த நிலையில் முதற்கட்டமாக 4 பேரை போலீசார் பிடித்துள்ளனர். இதில் ஒருவரை பொதுமக்களுடன் பிடித்த நிலையில் மற்ற 3 பேரை பார்த்தோமால் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியுள்ள பகுதியில் கன்னிமார்காடு என்று சொல்லக்கூடிய பகுதியில் அவர்கள் பதுங்கி இருந்த தகவல் தெரிய வந்ததை அடுத்து பவானி டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் அந்த பகுதிக்கு சென்று சோதனை நடத்தி அவர்கள் 3 பேருக்கு காலில் துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை பிடித்து தற்பொழுது பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல்வர் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இதில் பார்த்தோமானால் அந்த ரவுடிகளுக்கும் போலீசாருக்கும் அவர்களை பிடிக்க முயன்ற போது போலீசாரை அவர்கள் தாக்கியதில் சித்தோடு காவல் ஆய்வாளர் ரவி காயமடைந்துள்ளார். அதே போல முதல்நிலை காவலர் யோகராஜ் என்பவர் காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களை எவ்வாறு கையாளுவது என்பது குறித்து மாவட்ட எஸ்பி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு தற்பொழுது விசாரணை நடைபெற்றது. மேலும் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 6 பேர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை தேடுவதற்காக தனிப்படை அமைக்கும் பணியும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது.